வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து. என் பேர் அப்துல் ரஹ்மான். உணர்வாய் உன்னை, இதனுடைய தலைப்பு ரொம்ப அற்புதமான விஷயம். அல்லாஹ் ஒரு திருப்தியும் அல்லாஹ்வுடைய மனநிறைவும் ஏற்படுத்தி கொடுத்தோம். என் பிள்ளைங்களை ஃபர்ஸ்ட் நான் அனுப்புறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசனை பண்ணேன், ரொம்ப தயக்கம் காட்டினேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் மன நிறைவாகவும் எனக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்குது. ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமும் இருக்குது. அல்தாஃபுரை அதிகம் நான் கேட்டு அது நற்பயன் நிறைய அடைஞ்சிருக்கிறேன். அல்லாவுடைய அருள்னால அல்லாஹ் நல்ல புரிவா. இந்த அனைத்து மக்களுக்கும், நல்ல சகோதரர்கள் அனைவர்களுக்கும் சிறந்த நல்லருள் புரிவதற்கு அல்லாஹ் அருள் புரிய செய்வோம். இதுல நிறைய கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பிள்ளைங்களை ஒன்னொன்னையும் முதியோர் இல்லம், அதாவது போய் பார்த்தது, அவங்க சந்திச்சது, ரொம்ப உணர்வால அவங்க பேசுறப்ப அது மதிக்கமா ஒரு திருப்தியான விஷயமா இருந்துச்சு, ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு. அவர்களுக்கு மேலும் ஒரு அவர்களுக்கு அதுல உள்நோக்கம் என்னன்னு கேட்டா, நம்ம பெற்றவங்களை பேணி ஒரு பண்பாகவும் ஒரு நேசமாகவும் பார்க்கணுங்கிற அவர்களுக்குள்ளே உள் உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். எல்லா பொருளும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. உணர்வாய் உன்னை அப்படி என்றால் உன்னுடைய உணர்வை நீ எப்படி உணர்கிறாய் என்று அதை எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த தலைப்பும் இந்த நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டிருந்தது. அதில் நிறைய விஷயங்களை நாம் இதிலே கற்றுக்கொண்டது, பெற்றவர்களும் பிள்ளைகளும் கற்றுக்கொண்டது அதிகம் விஷயம். அவர்களிடத்தே பெற்றவர்களுடைய பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி 1 மடங்கு என்றால் பெற்றவர்களுடைய மகிழ்ச்சி 100 மடங்கு, அதை விட அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பெற்றவர்களை நம் பிள்ளைகள் நல்லதாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆசைப்படுவார்கள். நாம் கஷ்டப்பட்டாலும் நம்மளுடைய பிள்ளைகள் அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்றுதான் அனைத்து பெற்றோர்களும் சிரமத்திற்கு மேல் சிரமப்படுகிறார்கள். என்ன சிரமப்பட்டாலும் சரி. நான் ஒரு ஸ்டோரியில் ஒரு அதாவது ஒரு கதையை கடந்து அதையும் நிகழ்வாக சொல்கிறேன். ஒரு கிராமவாசி, கிராமத்தில் உள்ளவர்கள், அந்த பெண்மணியாகப்பட்டவர்கள் விறகு சுமந்து, அதாவது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அளவிற்கு ஒரு பெண் பிள்ளையை வளர்ப்பதற்காக அவர்கள் கணவர் கூட இல்லை, அவர்களுடைய கணவர் கூட இல்லை. அந்த பிள்ளையை வளர்ப்பதற்காக என்ன மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அவர்கள் சுமந்து நல்ல ஒரு படிப்பை அவருக்கு எடுத்து கொடுத்து, அதே போன்று அந்த பிள்ளையும் உணர்வோடு செயல்பட்டு அந்த பெற்றோருக்கு மகிழ்ச்சியை கொடுத்த விஷயத்தை, நிகழ்வை நாம் சமீபத்தில் கேட்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்று நிகழ்வுகள் நிறைய இடத்தில் நடப்பது நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அது மாற்றாருடைய இடத்தில் அவர்களே செய்கின்ற பொழுது நாம் இஸ்லாமிய மக்கள், நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்குள்ளே எவ்வளவு உணர்வும் எவ்வளவு பண்பும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறான். ஒரு அழகான மார்க்கம். இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் எளிமையாகத்தான் நம்மளுக்கு தந்திருக்கின்றான். அனைத்து விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் ரொம்ப எளிமையான மார்க்கமாக, ஒரு தேவையாக இருந்தாலும் அதை நிதானமாக அழகான முறையில் செய்வது சிறந்தது என்று சொல்கின்றான். அதே போன்று ஒரு காரியம், எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு தீண்டாமையை போல், அதாவது மற்ற மார்க்கத்தை நாம் ஃபாலோ பண்ணுவதை விட, பின்தொடர்வதை விட, நம்முடைய மார்க்கத்தை என்ன சொல்கின்றான் அல்லாஹ் அதை நாம்
அதை கடைபிடிப்பதுதான் சிறந்தது. அல்லாஹ் அதை உள்ள என்ன நம்ம நோக்கத்தோடு செய்கின்றோம் என்று நன்கு அறிந்தவன். அதில் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கருணையும் நிறைவாக உங்களுக்கு உணர்வோடு தெரியும். அதை மாற்றார்கள் போல் நீங்கள் செய்து விடாமல் அல்லாஹ் நம்ம என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று நிறைய விஷயங்கள் நாம் பேச வேண்டும் என்று உணர்வோடு இருக்கின்றோம். ஆனால் என்னுடைய பேசுறதுக்கு முடியவில்லை. இருந்தாலும் எப்படியாவது நான் பேசி விடுகிறேன். அல்லாஹ் அருள் புரிய செய்வான். ஏன்னா இப்ப என் பசங்களை வந்து பாய்டே சொல்ல வரமாட்டேங்காங்க. சில குளறுபடி அந்த விஷயத்த உங்களுக்கு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நைட்டு ஃபுல்லா ஒரே சண்டை. அதாவது போறதுக்கு அல்லா அறுபடி செய்வான்ப்பா, அல்லாஹ் நம்பி போ, அல்லா லேசாக்கி வைப்பான், அல்லா லேசாக்கி வைப்பான், அல்லா லேசாக்கி வைப்பான். இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அவரு ஏன்னு கேட்டா நம்ம வந்து அவர்கிட்ட வந்து எப்பவுமே சரி அவருடைய பொறுப்பை நம்ம எடுத்துக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் நம்மகிட்ட இருக்குது அல்லாவுடைய. அப்ப என்ன சொல்றோம் நம்ம, அல்லா லேசாக்கி வைப்பான், அல்லா லேசாக்கி வைப்பான் தான் நிச்சயமா சொன்னோம். அது அல்லா அறியக்கூடியவர். ஆனா வந்து அவரு கொஞ்சம் சொன்னங்கி. அதுக்கு பிறகு என் பையன் கூட அழுகுறாப்புல நினைக்கிறேன். அதுக்கு பிறகு காலையில வந்து நான் வந்து பஜனை தொழுதுட்டு வந்துட்டு எனக்கு ஒரு மனசு ஒரு உறுத்தலா இருந்துச்சு. அப்புறம் வந்து இருந்தாலும் எனக்கு வந்து மனசு ஒரே உறுத்தல். எப்படியாச்சும் போய் இந்த கல்வியை கத்துக்கணும், இதுல உணர்வை நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. அப்புறம் திருப்பி நான் காலையில ஃபைட் பண்றேன். ஃபைட் பண்ணிட்டு நீங்க பிள்ளைங்க நீங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய உணர்வு. ஏன்னு கேட்டா இதோடைய பயிற்சி இதோடைய தலைப்பே உணர்வாய் உண்மை அப்படிங்கிறது தான். பிறகு நம்ம வந்து அந்த பேக் எடுத்துட்டு வெளியே போறதா இருந்தோம். என்னன்னு கேட்டா நீங்க போறீங்களா, இல்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இது பண்ணிட்டோம். ஏன்னு கேட்டா இது சாதாரணமான விஷயம் நினைப்பது மிக மிக அனைவருக்கும் இது வந்து உணர்வுபூர்வமான விஷயம். அது சாதாரணமான விஷயம் கிடையாது. சின்ன வயசுல இந்த வயசுல நீங்க விதைக்கிற விதை இருக்குது, அது மிக மிக அற்புதமான விதை. சாதாரணமான விதை கிடையாது, மிக மிக அற்புதமான விதை. என்ன இந்த இதுல வந்து நீங்க வந்து முதியோரை போய் சந்திச்சிருக்கீங்க, கபூரை போய் பார்த்திருக்கீங்க, அதே மாதிரி நோயாளிகளை போய் சந்திச்சிருக்கீங்க. இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு உணர்வு சம்பந்தப்பட்டது. நிறைய பேருடைய உணர்வு எப்படி இருக்குன்னு கேட்டா நீங்க உணர்ந்து பேசுறீங்க. அல்லாஹ் மிகப்பெரிய அருள் செய்யக்கூடியவனா இருக்கிறான். இந்த உணர்வு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா எந்த முயற்சியையும் அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான். எந்த முயற்சியையும் அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான். அதை நாம் உணர்வாக நாம் நம்பணும்னா நிச்சயமா அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். அனைத்து விஷயத்திலையும் அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். அதை நாம் அதிகம் உணர்வால உணர்ந்து செயல்பட வேண்டும். வரும்பொழுது கொஞ்சம் பதட்டம் பயம் இருந்துச்சு. அப்ப வந்து அல்லா இடத்துல துவா செஞ்சோம். அது மனசார அல்லா இடத்துல துவா செஞ்சோம். அல்லா அதுக்கு ஒரு பயத்துல இருந்து அல்லா பாதுகாத்தான். ஓரளவு பேசுறதுக்கு தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுத்தான். அது அல்லாவுக்கு தான் எல்லா புகழும். இது எதுக்கு சொல்ல வரோம்னா ஒரு விஷயத்த செய்யறப்ப எந்த விஷயத்த செஞ்சாலும் சரி அல்லாவுடைய கருணையை கொண்டு உள்ளத்துல அல்லா உதவி செய்வான். நிச்சயமா அதுக்கு வந்து அல்லாஹ் பொறுப்பேற்றுக்குவான் அப்படிங்கிறத நம்ம நிலைப்பாட உள்ளத்துல நல்ல மனசால பதிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பயமும் சரி ஒரு அச்சமும் சரி அதுல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேசுறோம் கடையில, அந்த அளவுக்கு பேசி பழக்கம் கிடையாது. அப்புறம் வந்து தொழுகிறப்ப அல்லாவுக்காக மட்டும் இந்த விஷயத்த மட்டும் ஒரே ஒரு செய்தி மட்டும் நல்லா பதிவு வச்சிடறேன் மனசார. அதாவது ஒவ்வொரு விஷயத்த செய்யறப்பையும் அல்லாவுக்காக மட்டும் தொழுகையில நீங்க சத்தியதார கேட்டுங்க. எந்த விஷயத்த செய்யறப்பையும் அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யணும் அப்படின்ட்டு அல்லாஹ்வுக்கு பொறுப்பு சாட்டுங்க. எல்லா விஷயத்திலையும் அனைத்து விஷயத்திலையும் அல்லாஹ்வுக்கு பொறுப்பு சாட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம பொறுப்பு சாட்டதான் நம்மளுடைய பாரம் குறையும். அது நல்ல மனசார நம்ம பார்க்கலாம். நம்ம யாரை பத்தி கவலைப்பட மாட்டோம். உணர்வு வந்து எப்படின்னு கேட்டா உள்ளத்து சம்பந்தப்பட்டது. அது வந்து நல்ல உணர்ந்தவங்களா நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. யாராலும் சரி அந்த மாதிரி இருப்போம். அதாவது இறைவன் உள்ளத்துல அதிகமதியம் இறைவனை புகழ்ந்து நாம் வந்து துதித்து போற்றும் போது அவன் நல்லவர்கள் புரிவான். அதற்காக இறைவனத்திலே பிரார்த்தனையை எந்த காரியத்தை செய்தாலும் எந்த செயலை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுங்கள். அல்லாஹ்வுக்காக மட்டும் எந்த செயலை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யக்கூடிய
உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் அனைத்து மக்களுக்கும் அருள்புரி செய்வானாக என்று என் உரையை நிறுத்திக் கொள்கிறேன், முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.